வணக்கம் மக்களே! இன்றைக்கி கருப்பு சுண்டல் ரசம் வைக்கலாம் வாங்க. சுண்டல் ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டுங்க. உப்பு போட்டு வேக வச்சுருங்க. அந்த தண்ணி வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி 1 தாங்க, கருவேப்பிலை 3 அரைச்சின்னு வந்துக்கோங்க. உப்பு கம்மியாக போடுங்க உப்பு. புளி 1 நெல்லிக்காய் சைஸ் அதே போதுங்க. ஒரு நாளைக்கு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியான ரசம். ஒரு நாளைக்கு தாங்க, மறுநாள் இது நல்லா இருக்காது. கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க, காஞ்ச மிளகாய் போடுங்க, கடுகு போடுங்க, வெந்தயம் போட்டுக்கோங்க, நல்லா வதக்குங்க. அந்த அரைச்சி வச்ச மசாலா எடுத்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கடாயில் போட்டு வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு அந்த ரசத்தில் போட்டுருங்க. எல்லாம் போட்டு அந்த மிளகாய் நல்லா கசக்கி விட்ருங்க கையிலவே. டேஸ்ட்டாக இருக்குங்க ரசம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கோங்க. ஆனால் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் ஒரே நாளைக்கு தான் ஒரு தட்டு சாப்பாடு கூட காலியாகிடுங்க. மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு ஒரு கொதி அப்படி வந்ததே இறக்கிடுங்க. கொத்தமல்லி போட்டு டேஸ்ட்டான ரசங்க, சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ரசம் வறுத்த மீன் தாங்க எங்கள் வீட்டில்.